ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 66 66வது நாளுங்க. எப்பவும் போல் காலைல எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணும்போது இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 98.40. இதுதான் இன்றைக்கான வெயிட்டுங்க. எப்பவும் போல் சொல்கிறது தான், வெயிட் கிராம் கணக்கில் ஏறுறதும் இறங்குறதும் சகஜம்தான். அதனால் எதை பற்றி ஒரி பண்ணாமல் நம்மளோட டார்கெட் என்னவோ அதுக்கு நோக்கி நம்ம போகலாங்க. சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த் இஷ்யூ வராதான்னு கேட்டிருந்தாங்க. எப்போவுமே சாதாரணமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க. ஆனால் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு இறங்கும்போது உங்களுடைய பாடி வெயிட், அதாவது ஒவ்வொரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. நான் ஆல்மோஸ்ட் 100 இருக்கிறதுனால நான் 5 லிட்டர் அளவுக்கு, அதாவது 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவேங்க ஒரு நாளைக்கு. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெயிட் லாஸும் நடக்குங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஜூஸ் கூட குடிச்சிக்கலாம், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிக்கலாம். அது எந்த தப்பும் கிடையாதுங்க. காலைல எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணி முடித்ததும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து கருவேப்பிலை இலைகள் சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை இலைகள் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் சாப்பிட்லாம். நான் கருவேப்பிலை நாள் முழுக்கும் எனக்கு தோணும் போதெல்லாம் சாப்பிட்டுக்குவேங்க. கருவேப்பிலை சாப்பிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிக்குவேங்க. வெது வெதுப்பான தண்ணி பார்த்திங்கன்னா நாள் முழுக்கவும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 டம்ளர் தண்ணி குடிச்சிக்குவேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சுண்டல் தான் சாப்பிட்டேங்க. காலைல அவ்வளோக்கா பசி இல்லாதனால வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுண்டல் மட்டும் சாப்பிட்டேங்க ஒரு 9 மணிக்கு. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா 12:30 சாப்பிட்டேங்க. ஏன்னா காலைல சுண்டல் மட்டும்தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிட்டேங்க. வெஜிடபிள்ஸ் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, சோயா சங்க்ஸு, பொட்டேட்டோ, இது எல்லாமே சேர்த்து செஞ்சது தாங்க இந்த வெஜிடபிள் ரைஸு. இது ஒரு 12:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சரியான குளிருங்க. மினி ஊட்டின்னே சொல்லலாம். காலை கீழே வச்சோம் அப்படின்னா எலும்பு வரைக்குமே வலி வர மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு சரியான குளிருங்க. ஏன் இவ்வளோ குளிர் இருக்குது அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானலில் எவ்வளோ குளிர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காஷ்மீரில் சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு பயங்கரமான குளிருங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டேங்க ஒரு 5 மணிக்கு. அப்புறம் எப்பவும் போல் அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டு, அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணிவிட்டு இந்த டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. திரும்பவும் நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.